காந்தியை பார்க்கிறார் அம்பேத்கர். இந்த நாட்டுக்கு ஒரு மதம் தேவையா? இந்தியாவுக்கு ஒரு மதம் தேவையா? இந்தியா ஒரு மதம் சார்ந்து இருக்கணுமா? காந்தியை பார்த்து கேட்டவர் காந்தி அமைதியார். காந்தி இந்து மதத்திற்கு ஆழ்ந்தப்பட்டு கொண்ட ராமபக்தர். அவரால் இந்தி நிலைப்படுத்த அவர் இது இந்துக்களை நாடு என்று சொல்லியிருந்தால் இந்துக்களை நாடு என்று சட்டமாக அவர் அவ்வாறு சொல்லுவது நேரு என்ற மதத்தை சாரார். அமைதியாக நீங்களே சொல்லுங்க, என்ன செய்யலாம்? அமைதி டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவுடைய தொன்மை மாற்ற மதம் என்றால் பெரும்பான்மை மதம் என்பதால் இந்து மதத்தை சேர்த்து இந்தியாவில் பெரும்பான்மை இந்து மதம் இருக்கிறார், சிறுபான்மை மதங்கள் இருக்கிறார். ஆலயங்களை கட்டலாம், வழிபடலாம், அவரவர்கள் அதற்கு சட்டப்படி பாதுகாப்பு அரசாங்கங்களை தலையிடலாம். இந்த நாட்டுக்குள் இந்தியாவில் பல கோடி இந்து ஆலயங்கள், பல கோடி இஸ்லாமிய மசூதிகள் இருக்கிறார், கிறிஸ்தவ வேளாலயங்கள் இருக்கிறார். மக்கள் அவரவர் விருப்பப்படி வழிபடலாம். தேவைப்பட்டால் ஒரு புது மதத்தை உருவாக்கலாம், புது கடவுளை உருவாக்கலாம். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சுதந்திரத்தை இந்த சட்டத்தில் சேர்த்து ஆச்சரியம் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு மதங்கள் இருக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கு ஒரு மதம் இருக்கிறார் சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். அதை ஏற்றுக்கொண்டவர் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி. நாட்டுக்குள் மதங்கள் இருக்கலாம், ஆனால் நாடு மதம் சார்ந்தது. மதச்சார்பு உலகத்தில் எந்த நாட்டிலும் இவ்வளவு சிறப்பு. இந்தியா மதங்களை கொண்டது, மத வழிபாடுகளை கொண்டது. இந்தியா மதங்களை வெறுக்கவில்லை, மத வழிபாட்டை வெறுக்கவில்லை. அதன் கொண்டாட்டங்களை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு எந்த நாடும் இல்லை என்று கம்பீரமாக இந்த நாடு சொல்கிறது. 1000 மதங்கள் இருக்கும், ஆனால் எனக்கு மதம் இல்லை, எனக்கு ஒரு மதங்கள் இருக்கும். இந்த நாட்டின் நிலப்பரப்புக்கு ஒரு மதங்கள் இருக்கும், ஆனால் இந்த நாடு மதம் சார்ந்தது. இப்படிதான் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்டுகளுக்கு மதம் இல்லை, எல்லாம் மதிக்கிறது, எல்லா மத வழிபாட்டுக்கும் மரியாதை செய்வது. ஆனால் நாங்கள் ஒரு மதத்தை பக்கம் இருப்பது செக்குலரிசம், சார்பின். இந்தியாவுக்கு எப்படி சார்பின்மை இருக்கிறதோ அப்படிதான் கம்யூனிஸ்ட். அதிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் சொல்கிறது. நான் முடிக்கிறேன். உச்ச நீதிமன்றம் சொல்கிறார்கள் ஒரு வார்த்தைக்காக அரசியல் சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, திசை. டாக்டர் அம்பேத்கர் தான் போராடி இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா, அடுத்த இந்தியா விடுதலை, அடுத்த இந்தியா சட்டப்பூர்வமான இந்தியா, அடுத்த இந்தியா சோசியலிச இந்தியா. அதான் அம்பேத்கர் சோசியலிசம் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை அவர்களுக்கு தெரியவில்லை. சோசியலிசம் என்பது அவரவர் உழைக்க ஊதியம், நாட்டின் செல்வ வளங்களை கொள்ளையடிக்க கூடாது, செல்வம் வளங்கள் உற்பத்தி கருவிகள் சாதனங்கள் நாட்டுடையாகும், நாட்டுக்கு அதாவது அதானி அம்பானி தனிநபருக்கு சொந்தமாக இருக்கிறார்கள், நாட்டுக்கு சொந்தமாக இருக்கிறது. அதான் சோசியலிசம். அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒரு திசை வழியாக சோசியலிசம் என்ற ஒரு வார்த்தை, அதை நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த வார்த்தையை நீக்க வேண்டும் என்று நாட்டின் பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லோரும் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தை சென்றிருக்கிறார். சொல்ல சோசியலிசம் பிரெஞ்சு புரட்சி டாக்டர் அம்பேத்கருக்கு அவரே சொல்றார். அம்பேத்கருடைய அறிவு வெளியிட்டு, ஆனால் அவர் அறிவுக்கே பெரும் பாதையை தந்தது பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி தான் எனக்கு பெரிய பார்வையை ஞானத்தை தந்தது சொல்றார். அந்த பிரெஞ்சு புரட்சி தான் உலகத்தில் முதலில் உழைப்பாளி மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டவர். ரஷ்யாவில்